ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தீபக். திஸ் இஸ் டெம்பிள் ட்ராவலர். ஸோ இந்த டெம்பிள் ட்ராவலர் சேனலில் வந்து நீங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பள்ளிகொண்டா ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீபக். இது வந்து டெம்பிள் ட்ராவலர். டெம்பிள் ட்ராவலர் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் தான் நம்ம இருக்கோம். எங்கே இருக்குன்னா பள்ளிகொண்டா. ஸோ நம்ம கூட வந்து நம்ம கோயிலோட அர்ச்சகர் வந்து இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த கோயிலோட வரலாறு பற்றியும் இந்த கோயில் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆன விஷயத்தை பற்றி நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ சுவாமிஜி சொல்லுங்கள் சுவாமிஜி எங்களுக்கு. சௌதஸ்மார்த்தா நிகம் கர்ம நிகிலம் எனசோஸ்திரிதம்
तस्मै समस्तवेथार्थविथे विघ्नशे नमः. श्रीलक्ष्मीवल्लभारम्मा विघ्नो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ता वन्दे குருபரம்பராம். அனைவருக்கும் வணக்கம். இந்த க்ஷேத்திரம் உத்தரங்க க்ஷேத்திரம். பாலாற்றங்கரையில் ரங்கநாயகி சமேத ரங்கநாத பெருமான். தலவிருட்சம் பாதே புஷ்பம், தீர்த்தம் யாஷ புஷ்கரணி, விமானம் பிரணவாகார விமானம். இந்த பெருமாள் எப்படி ஆச்சரியமாக இங்கே எழுந்தான்றது. பிரம்மா அஷ்டசங்க சக்கர கதாதரகம் கௌஸ்துபோ பாஷிதோ ரங்கா வனமாலா விபூஷிதா சயனே சேஷபரியங்கே சரச்சந்த சமப்பிரதா. அதாவது பிரம்மா விஷ்ணு நோக்கி அஸ்வமேத யாகம் பண்ணுவார். அந்த யாகம் பண்ணும் பொருட்டு பிரம்மாவுக்கு சரஸ்வதி, சாவித்ரி, காயத்ரின்னு 3 பத்தினிகள். பிரம்மா சாவித்ரி எப்பயும் கூடையே இருக்கிறவ. சரஸ்வதி பிரம்ம தவம் பண்ணிட்டு இருப்பாள். சாவித்ரி வச்சு யாகசாலையை பிரம்மா ஆரம்பிப்பார். அப்படி ஆரம்பிக்கும் போது சரஸ்வதிக்கு நானுக்கும் சாவித்ரி வச்சு அப்படி யாகசாலை ஆரம்பிச்சு கோபம் நதியாக மாறி அந்த அகத்தை கலக்க முயற்சி பண்ணுவான். அப்போ பிரம்மா பெருமாள் சரணாகதி அடைவார். இந்த யாகத்தை காப்பாற்றி விடும் கேட்க பெருமாள் 6 குறுக்கப்படுத்திட்டு அந்த யாகத்தை காப்பாற்றி கொடுப்பார். அது பள்ளிகொண்ட பெருமாள் திருநாமம். இங்கே பாலாறு, இது ஃபுல்லாக பாலாறு. இந்த சேத்திரமே பாலாறு சேத்திரம். இந்த சேத்திரத்தில் எப்படி பெருமாள் இங்கே யாகத்தை ஆரம்பித்தா அப்படின்னா, இந்த சேத்திரம் சத்தியவர சேத்திரம் சொல்லுவாள். காஞ்சிபுரம்ல சத்தியவர சேத்திரம். இங்கே யாகம் ஒரு யாகம் பண்ணால் 1000 யாகத்துக்கு சமம். அதை இங்கே யாகத்தை பிரம்மா ஆரம்பிப்பார். அப்படி ஆரம்பிக்கும் போது தான் சரஸ்வதி நதியாக மாறி யாகத்தை கிளக்க முயற்சி பண்ண பெருமாள் 6 குறுக்கப்படுத்திட்டு பள்ளிகொண்ட பெருமாள் திருநாமத்தை இங்கே பெருமாள் நம்ம காட்சி கொடுக்குறார். இங்கேயும் திருப்பாக்கடல், காஞ்சிபுரம் இதோத்தகாரி பெருமாள் 3 இடத்தையும் 3 மாயப்படுத்து அந்த யாகத்தை காப்பாற்றி கொடுக்குறார். இங்கே சைனிக்கவே தான் காஞ்சிபுரத்தில் பெருமாள் அத்திவரதனா யஜ்ஞவரதனா பெருமாள் எழுந்திருக்கார். அதான் சல வரலாறு. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே அம்பரீஷ ஏகாதசி விரதமானது இங்கே தான் ஒரு பூர்த்தியாக பெருமாள் காட்சி கொடுக்குறார். அவருடைய விரதமானது எல்லா தேசத்திலையும் பெருமாள் அங்கே ஏகாதசி விரதம் இருக்கார். ஆனால் அவர் விரதம் இங்கே பூர்த்தியாகி பெருமாள் ரங்கனா பெருமாளை காட்சி எடுக்கிறார். அது இங்கே சல விசேஷம். அதே மாதிரி இங்கே பெருமாள் இங்கே ஏகாதசி விரதம் வந்தால் பெருமாள் நம்ம காரியங்கள் அனுகூலமாகுன்றது சல வரலாறு. இங்கே தீர்த்தம் தான் வியாச புஷ்கரணி. பெருமாள் வெளியே தெப்பக்குளம் இருக்குது. அந்த வியாச புஷ்கரணியில் பெருமாள் இங்கே நம்ம நீராடி பெருமாள் தரிசனம் பண்ணோம் அப்படின்னா சகல சம்பத்துகளும் கிடைக்குன்றது சல வரலாறு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இங்கே சேஷன் விசேஷமாக இருப்பார். பெருமாள் அரவணைச்ச மாதிரி இங்கே சேஷன் இருக்கும். மற்ற சேத்திரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ திருமுக மண்டலத்துக்கு சிரசில் நேராக பாம்பானது இருக்கும். இங்கே பெருமாள் அரவணைச்ச மாதிரி பெருமாள் இங்கே இறக்க. ஏன்னா பெருமாள் இங்கே பாலசயம்னா குழந்தை மாதிரி பெருமாள் இங்கே படுத்துட்டுருப்பார். அந்த குழந்தைக்கு தாய் அரவணைச்ச மாதிரி இங்கே சேஷனானது பெருமாள் அரவணைச்ச மாதிரி இருக்கிறது சல விசேஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராகதோஷ நிவர்த்தி, சர்ப்பதோஷம் இருக்கிற இந்த நாகத்துக்கு பரிகாரம் பண்ணோம் அப்படின்னா கல்யாணம் அனுகூலமாகுன்றது சல வரலாறு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாளுக்கு கல்யாணம் அனுகூலமாகறதுக்காக மட்டும் ரங்கநாதர் அனுகிரகம் கிடையாது. செல்வங்கள் சுக்கர நீச்சமாக இருந்தால் மட்டும் பெருமாள் ரங்கநாதர் பெருமாளையும் பார்த்தீங்கன்னா எல்லா சம்பத்துகளும் கொடுக்கக்கூடியவர். ஏன்னா ஒரு கிருஷ்ணபிரேமியான உபநியாசம் சொல்லுவார், ஒரு ரங்கநாதருக்குள்ள கிட்டத்தட்ட 24 தசாவதார மூர்த்தியும் பெருமாளுக்குள்ளே இருக்கார். விஷ்ணு, புருஷனத்தின், அச்சுதன், அனிருத்தன், யக்ஞன், கபிலன், புண்ணியன், நாராயணன் 24 மூர்த்தியும் ஒரு ரங்கநாதருக்குள்ளே இருக்கிறதா பெரிவா வாக்கு. அந்த மாதிரி ஒரு ரங்கநாதர் சேவிச்சிங்க அப்படின்னா இந்த 24 மூர்த்தியும் ஒரு பெருமாளுக்குள்ளே பார்த்துடலாம். அதாவது ரங்கநாதரை நீங்கள் சேவிச்சே விசேஷமான பலன். இதுக்குன்றது கிடையாது. பொதுவாக இந்த ரங்கநாதராகட்டும், ஸ்ரீரங்கநாதராகட்டும், எந்த ரங்கநாதர் சேவிச்சாலும் ஒரு ரங்கநாத மூர்த்தியை பார்த்தீங்கன்னா 24 விதமான மூர்த்திகளை சேவிச்சதா பலன் கிடைக்கும். அது இந்த ரங்கநாத விசேஷம். ரொம்ப நல்லது சாமி. அப்போ இந்த கோயில் எவ்வளோ வருஷமாக இருக்குது, அது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கோயில் தோராயமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அம்பரீஷ மகாராஜா பெருமாள் பிரத்யட்சமானார் அப்படின்னா அம்பரீஷ மகாராஜா ராமருக்கு 4வது தலைமுறை முன்னாடி. அப்போ அம்பரீஷ மகாராஜா பெருமாள் பிரத்யட்சமானா அப்படின்னா சல வரலாறு நம்மளால் யூகிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட சல வரலாறு பெருமாள். இந்த கால கல்வெட்டு பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெருமாள் சன்னதிகள், பரிவார சன்னதிகள்லாம் புனரமைப்பு பண்ணிருக்கதா சல வரலாறு. இப்போ இந்த பெருமாள் கோவில் அதாவது யார் கட்டினது, இதை பற்றி ஏதாவது தெரியுங்களா? இந்த கோவில் பிரதிஷ்டம் பண்ணி இங்கே கட்டுறவங்க யார் அப்படின்ற விஷயம் தெரிய வருமா உங்களுக்கு? அதான் கட்டதை புனரமைப்பு பண்ணது தான் சல வரலாறு இருக்கு. கட்டதை யார் இந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்ணதுன்றது யாருன்றது சொல்ல முடியாது. அந்த மாதிரி
பழைய பெருமாள் அவர். ஓகே, நம்ம கோவிலில் என்னென்ன விசேஷம் நடக்குது இந்த கோவிலில், அதே மாதிரி இந்த கோவிலில் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் நடக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறாரு. ஸோ அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கோவில் தலைவரலாறு கேட்டுட்ட பிறகு அந்த கோவிலில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரியணுன்ற விஷயத்துக்கு அப்போ தான் நீங்கள் வந்து கோயில் வந்து என்னென்ன விஷயம் எப்போ ஃபெஸ்டிவல் நடக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தான் இப்போ கேட்க போகிறோம். உற்சவம் பார்த்திங்கன்னா பெருமாள் உற்சவம் அப்படின்னாலே ஜன அலங்காராசனம் தான். உற்சவம் பெருமாள் நம்ம உற்சவம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா உற்சவம் பெருமாள் அனுபவிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. உற்சவம் அப்படின்னா நாம்பளும் பெருமாள் கூட சேர்ந்து அனுபவிக்கிறதுக்காக தான் உற்சவம்னே அர்த்தம் அது. ஏன்னா வைகுண்டத்தில் போயிட்டு பெருமாளுக்கு சில கைங்கரியங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு புஷ்ப கைங்கரியமோ பெருமாளுக்கு ஏழை பண்ணுற கைங்கரியமோ ஒரு மாலை தொடுத்து கொடுக்குற கைங்கரியமோ இந்த கைங்கரியெல்லாம் வைகுண்டத்தை போய் நம்ம பண்ண முடியாது. அதனால் பெருமாள் அர்ச்சாவதாரமான எழுதி இந்த கைங்கரியங்களாக நாம் பண்ணலாம். பெருமாளை புஷ்பம் கொடுத்துக்கிறது, பெருமாள் சாத்துறது, மாலை சாத்துறது, பெருமாள் வீதி உலா, இந்த மாதிரி உற்சவங்கள் யாகங்கள் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பெருமாள் நமக்காக ஏற்பண்ணி கொடுத்தது. நாம் இந்த இப்படிலாம் போனோம் அப்படின்னா பெருமாள் அனுபவிக்கலாம். ஏன்னா ஒரு அட்சவதாரம் இருந்தால் அப்படி தான் நான் அதை பார்த்து அனுபவிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையும். ஒரு உருவமாக இருந்தால் தான் நாம் இதுதான் பெருமாள் அனுபவிக்கிறதுக்கு ஒரு பெருமாள் ஒரு வாய்ப்பு அமையும். அப்போ அட்சவதாரமாக இருந்த பெருமாளுக்கு என்னென்ன உற்சவங்கள்லாம் பண்ணலாம். நம்ம சன்னதியில் என்னென்ன உற்சவம் நடக்கிறது அப்படின்னா சித்திரை மாதம் பிரம்ம உற்சவம். பிரதி வருஷமும் சித்திரை மாதம் அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு திருச்சூர கொடியேறி பெருமாள் 10 நாள் உற்சவம் பெருமாள் எழுவார். இந்த 10 நாள் உற்சவம் பார்த்திங்கன்னா விசேஷம். பிரம்ம உற்சவம் அப்படின்னாலே விசேஷம். ஏன்னா ஒரு நாள் பெருமாளை உற்சவம் எலை பண்ணி நம்ம ஒரு பெருமாள் திருப்பி ஆஸ்தானம் ஏழுறதே ஒரு விசேஷமான விசேஷம். 10 நாளும் பெருமாள் வெளியே வீதி விழா ஏழி வர ஜனங்கள் எல்லாத்துக்கும் காட்சி கொடுக்கறது. அது பெருமாள் ஒவ்வொரு பிரதிதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனம், அந்த வாகனத்தை பெருமாள் ஏழி நமக்கெல்லாம் காட்சி கொடுக்குறாரு. இது எதுக்காகனா நம்ம பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறோம், கோயிலில் தரிசனம் பண்ணுறோம். பெருமாளை நமக்கு அந்த முடியாதவா வயோதிகர் வியாதியஸ்தர் இவாலாம் வந்து பெருமாளை போய் வீதியிலே பெருமாள் அவரே காட்சி கொடுக்குறார். இப்போ நம்ம ஊர் எப்படி இருக்குது அவெல்லாம் காட்சி கொடுத்து அவள் சேவமாக, ஏன்னா வயதானவர்லாம் வர முடியாது, வியாதியஸ்தரெல்லாம் கோயிலில் வந்து பண்ண சேவிக்க முடியாது. ஸோ பெருமாள் இந்த மாதிரி அவளும் பெருமாள் அனுபவிக்கணுன்றதுக்காக ஒரு உற்சவம் ஏற்படுத்தி அந்த பெருமாள் வீதி விழா ஏழி அவளுக்கு அருள் புரிகிறார். இது உற்சவன்ற அர்த்தத்துக்கு அர்த்தம். அது இங்கே சித்திரை மாதம் பிரம்மோத 10 விசேஷமாக நடக்கும். அதை விட்டிங்கன்னா வைகாசி விசாக கருட சேவை. பிரதி மாதம் கருட சேவை உண்டு. வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, பௌர்ணமி கருட சேவை உண்டு. வைகாசி விசாக கருட சேவை. சித்திரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், ஆவணி கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி நவராத்திரி உற்சவம். 9 நாளும் பெருமாள் தங்கபிராட்டியோடு சேர்ந்து பெருமாள் நவராத்திரி உற்சவம் கண்டுவார். புரட்டாதி மாதம் நவராத்திரி உற்சவம் பிரதி சனிக்கிழமையும் விசேஷம். ஐப்பசிய மாதம் பவித்திர உற்சவம். கார்த்திகை தீப உற்சவம். மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி விசேஷ உற்சவம். வைகுண்ட ஏகாதசி அது ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிறத பெருமாள் ஆச்சரியமாக இங்கே விசேஷம். அது தை மாதம் ரசப்தமி, பெருமாள் 5 வாகனத்தை பெருமாள் ஏழ்வார். அதை ஒட்டியே மலசுத்து பேர் ராமர் உற்சவம். ராமர் உற்சவம் அப்படின்னா இங்கே ரங்கநாதர் எப்பயுமே வந்து ராமர் தான் யசமான அந்த தளபதியாக இருந்து பெருமாளை வழிகாட்டுவார். அப்போ அப்படி வழிகாட்டும் போது பெருமாளுக்காக உற்சவம் ராமர் வந்து சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயும் பெருமாளுக்காக வசூல் பண்ணி ரங்கநாத கைங்கரியம் பண்ணுவார். இது இந்த நாளும் கிடையாது, ஆதி நாளில் வந்து இதை பண்ணிட்டு இருக்கா. ரங்கநாதர் எங்கே இருக்காரோ அங்கே ராமர் உற்சவம் நடக்கும். அது அடுத்து பார்த்திங்கன்னா மாசி மாதம் தெப்ப உற்சவம். 3 தெப்ப உற்சவம். வியாச பைக்குன்னு சொல்லியிருக்கேன். வியாச புஷ்கரணி. அந்த புஷ்கரணியில் பெருமாளும் பிரதட்சணமாக பெருமாளை வந்து பெருமாளை களத்தில் காட்சி கொடுப்பார் ஜனங்களுக்கு. மாசி பங்குனி உற்சவம் பெரிய பெரியாட்டே கல்யாண உற்சவம். ரங்கநாய தாயாரோட பெருமாள் கல்யாண உற்சவம் அது விசேஷமாக நடக்கும். அப்புறம் பங்குனி எடுத்தால் ஆகஸ்ட் 15 கல்யாண உற்சவம் உண்டு. அது வெகு விமர்சையாக ஜன சந்தோஷத்துக்காக பண்ணுறது. வெளியே பெருமாள் ஏழி ஆச்சரியமாக ஒரு 10,000 பேர் 7 ரூபா. அதில் அங்கே பெருமாள் அதிகமாக ஜனங்க சந்தோஷத்துக்காக. அதாவது கல்யாணம் திருக்கல்யாணம் அப்படின்னாலே பெருமாள் ஆட்சியாக பண்ணியது கிடையாது, நமக்காக பெருமாள் பண்ணிக்கிறது. ஏன்னா நாம் போயிட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கு பண்ணி பார்க்க முடியாது. கண்டிப்பாக அது பெருமாளை நாம் பண்ணி அனுபவிக்கிறது. அவள் திவ்ய தம்பதின்னு திருநாமம். தம்பதி அப்படின்னா புருஷன் பண்ணாட்டி, திவ்ய தம்பதினா பெருமாளும் தாயாரும் தான் திவ்ய தம்பதி. இந்த கல்யாண உற்சவம் விஷயம் நடக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து பெருமாள் சேவிக்கணுமோ அந்த உற்சவங்கள்லாம் வந்து பெருமாள் சேவிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ ரங்கநாதரை நீங்கள் எப்போனாலும் சேவிக்கலாம், அவர் நினச்சா. கண்டிப்பாக அவர் நினைக்கணும், அவர் நினச்சா மட்டும் தான் நம்ம வந்து அங்கே ஆமாம் சேவிக்க முடியும். அது நம்ம ரங்கநாதருக்கே உரியது. ஆமாம், ரங்கநாதரை மட்டும் நம்ம நினச்சோடனே போய் சேவிக்க முடியாது, அவர் நினச்சா நம்ம சேவிக்கலாம். ஆனால் நீ எப்பப்பெல்லாம் அவகாசம் அளிக்குமோ இந்த உற்சவம் போது வந்து கலந்துக்கலாம், பெருமாள் கைங்கரியங்கள்லாம் பண்ணுறதா தான் பண்ணலாம். ரொம்ப நன்றி சாமி. அதே மாதிரி நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறது அவர் நினச்சதுனால தான் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக அது ஒரு பாக்கியம், அது உங்களுக்கு கைங்கரியமாக போயிடுது.
அது ஒரு பெரிய விஷயம். அவரை பற்றி நான் வந்து நிறைய பேருக்கு எடுத்து உரைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு சான்ஸ் கிடைச்சது, சந்தர்ப்பம் கிடைச்சது. ஏன்னா இப்போ அர்ச்சகா வந்து உள்ளே போய் கைங்கரியம் பண்ணுறா, பெருமாளை தொட்டு கைங்கரியம் பண்ணுறா, புஷ்ப கைங்கரியம் பண்ணுறவா பெருமாளை பூ தொடுத்து பெருமாளை தொடுறா. கண்டிப்பாக அந்த புஷ்பம் மூலம் பெருமாளை தொடுறா. பெருக்கிறவா பெருமாள் சுத்தமாக வச்சுன்னு பெருமாளை போய் தொடுறா. ஒவ்வொன்றும் பெருமாளை ஏழை பண்ணுறவா ஸ்ரீபா தாங்கிய பெருமாளை ஏழை பண்ணி பெருமாள் கைங்கரியம் பண்ணுறா. உங்கள் மாதிரி ஊடகங்கள்லாம் வந்து பெருமாளை இப்படி பிரசித்தி பண்ணி பெருமாள் கைங்கரியம் பண்ணுறீங்க. ஒவ்வொரு கைங்கரியம் பண்ணுறா. அது கைங்கரியம் விதம் மாறுறதே தவிர எல்லாம் பெருமாள் கைங்கரியம் தான். கோயிலை பெருக்கிறதுலேருந்து பெருமாள் உள்ளே போய் பூஜை பண்ணுறதுலேருந்து எல்லாம் ஒரு கைங்கரியம் தான். அதனால் கைங்கரியத்துக்கு வித்தியாசம் கிடையாது, அது செய்கிற அளவு தான் வித்தியாசம். ஏன்னா இப்போ நீங்கள் வரீங்க, எங்கள் கோயில் பார்க்க வரீங்களோ எங்கேயோ போகிறீங்கன்னா, இப்போ அந்த இடத்துல வந்து தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ உங்ககிட்ட பைசா கேட்டாங்கன்னா, இல்லைப்பா எனக்கு டீசலுக்கு தான் இருக்குது, ஹோட்டலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதுபோல் ஒரு வீட்டில் உட்கார தான் முடியும், இல்லை நிற்க தான் முடியும், ஆனால் படுக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல எது கேட்டாலும் வந்து கொடுக்குறேன்னு தான் வருமே தவிர, ஆனால் கொடுக்குற இது இருக்காது, மனசு இருக்காது. ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி. ஆனால் வந்து கிடந்த குளத்துக்கு பெருமாள், அதாவது மற்ற தெய்வத்தை நான் குறை சொல்லலை, கிடந்த குளத்துக்கு பெருமாளுக்கு கொடுக்குற சக்தி அதிகம். இப்போ உங்கள் வீட்டில் படுத்துட்டீங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா, ஏன்னா தான் வீட்டில் இருக்கும்போது எடுத்து கொடுக்க மனப்பான்மை வரும். அப்போ அந்த இடத்துல போய் நம்ம கேட்டோம்னு வச்சிங்களேன், ஒரு 200 கொடுப்பானா, 200ன்றது 100 கிடைக்கும், 200 500 கிடைக்கும், இல்லை 1000 கிடைக்கும். அந்த இடத்துல வந்துடுது, கேட்ட உடனே வந்துடுது. அதனால தான் இன்றைக்கி 108 திவ்யதேசம் நம்பர் 1 ஸ்ரீரங்கம். பார்த்தீங்கன்னா 108 திவ்யதேசம் எடுத்திங்கன்னா நம்பர் 1 ஸ்ரீரங்கம். இன்றைக்கி திருப்பதி பெருமாளை மந்திரபூர்வமாக வந்து ஒரு நிமிஷம் வந்து சனிச்சு தான் போகிறார். அது மாதிரி கிடந்த குலக்க பெருமாள்ன்றது 100% இன்றைக்கி இந்த சன்னதிக்கு வந்த யாரும் ஃபெயிலியர் ஆனது கிடையாது. இல்லை, நிறைய எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாக்கு கல்யாணம் ஆனது இந்த கோயிலில் தான். அவரெல்லாம் சொல்லுவார், அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 90 வயசு. அவர் இப்போ கூட தம்பதியோடு தான் இருக்காங்க. அவன் என்ன சொல்கிறது, அவர் இப்போ போகிறப்ப கூட காலையில் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த கோயிலில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த கோயிலில் போய் எடுக்க போகிறேன், அவர் முகத்திலே ஒரு தனி. ஆமாம், வருவாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 100-150 கல்யாணம் இருந்திருக்கு. ஒரே டைமில் ஒரே முகூர்த்தத்தில் 100-150 கல்யாணம் இருந்திருக்கு. ஏன்னா இங்கே வந்து பிரம்மாவும் சரஸ்வதியும் சேர்ந்த இடம், இதனால் 2 பேரும் ஒத்துமையாக வாழ்வாங்கன்னு ஒரு ஐதீகத்தினால கல்யாணம் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முகத்தில் 10 கல்யாணம் இருக்குது, நடக்காமல் போகலை. ஏன்னா சுற்றி மண்டபம் வந்ததுனாலும் இருந்தாலும் வருவாங்க, 10 கல்யாணம் பாஞ்சாங்க. இன்றைக்கும் ஒவ்வொரு முகூர்த்தத்தும் நடந்து தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வருவாங்க, ஒரு வயசான ஒரு 40 வயசு 50 வயசு வயசான வருவாங்க. சாமி எனக்கு 40 வருஷம் எங்கே தான் கல்யாணம் இருந்தது, பேரம் பேத்துக்கு வந்துருக்கு சாமின்னா பார்க்க சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு கண்ணில் ஆனந்த கண்ணீராக இருக்கும். இந்த செல்ல கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க, நீ நல்லா இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கொடுக்குற மனப்பான்மைன்றது கிடந்த குலத்துக்கு பெருமாளுக்கு தான் சக்தி அதிகமே. அதாவது மற்ற சன்னதி நான் தப்பாக ஒன்றும் சொல்லலை. அது வந்து ஒரு கோவிலுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சயின்ஸாக பார்த்தாலும் சரி, இல்லை ஆன்மீக வழியால் பார்த்தாலும் சரி, சயின்ஸாக பார்த்தோன்னா அந்த கோயிலுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் தலைவாரில் அந்த கோயில் கட்டினத்துலேருந்து பார்த்த வந்தீங்கன்னா கல்யாணங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. கல்யாணம் பண்ணவங்கலாம் எல்லாருமே சந்தோஷமா ஒரு பெரிய குடும்பத்தோட வாழ்ந்துருக்காங்க. சரித்திரம் இது பார்த்தீங்கன்னா வந்து வைணவத்தில் வந்து 2 முறை இருக்குது. ஒன்று வந்து பாஞ்சராத்த முறை, ஒன்று வைகானச முறை. இந்த சன்னதியை பொறுத்த வைகானச முறையில் ரொம்ப பிரமாதமாக நடந்துட்டுருக்கு. சரிங்க சாமி, ரொம்ப நல்லது. ரொம்ப எங்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் டெம்பிள் ட்ராவலர் சேனலுக்காக உங்கள் தலை வரலாறு, இந்த கோயிலோட தலை வரலாறும் அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க. அதே மாதிரி ரொம்ப நன்றி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செலவார ஆன்மீக ஸ்தலங்கள் இந்த மாதிரி நீங்கள் இது விருத்தி பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது, இது ஒரு பெரிய கைங்கரியம். ஏன்னா நிறைய பிராச்சீனமாக சன்னதிகள்லாம் வந்து இன்றைக்கி இல்லாமல் போகிறது. அதுக்கு நீங்கள் உருவாக்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு ஊடகமாக இருக்கீங்க. அது விஷயத்தில் ரொம்ப அனுகிரகம். பெருமாள் மேலும் மேலும் சம்பத்துக்களும் கொடுக்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பாகவும் வேணும். நன்றி, ரொம்ப நன்றி. இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த எங்கள் வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதே மாதிரி லொக்கேஷனும் கொடுத்துருக்கோம், நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். திஸ் இஸ் டெம்பிள் ட்ராவலர். ஸோ டெம்பிள் ட்ராவலர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் தீபக். See you tomorrow.